என்ன பார்க்குறீங்க எல்லாரும்? என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த பச்சை கலர் டீ கப்பில் வந்து டீயை ஊற்றின்னு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? இது டீ இல்லை, காஃபி. இன்றைக்கி வந்து எனக்கு காஃபி தான் போட்டிருக்கேன். காலையில் டீ தூள் காலி ஆகிடுச்சு. அதனால் ப்ரொவிஷன் வாங்க நேரமே இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி காஃபி போட்டாச்சு. இருந்த டீ தூள் வச்சு ஒரு 2 பேருக்கு டீ போட்டாச்சு. அவங்க காலையில் காஃபி குடிக்க மாட்டாங்க. கருணக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் அவரைக்காய், வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கிடச்ச காய்கறிங்க தான். கொஞ்சம் நிறையவே கிடச்சிச்சு. ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாக இருந்தது வெண்டைக்காய். அதே மாதிரி அவரைக்காவும் ஒரு 200 கிராம் அவரைக்காய் கிடச்சிச்சு. அதை 2 வச்சு தக்காளியும் ஒரு 6 7 தக்காளி இருந்து அதையும் பறித்து இன்றைக்கி காரக்குழம்பு வச்சாச்சு. சொன்ன மாதிரி டீயும் போட்டு வச்சுட்டேன். பால் காய்ச்சியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுக்க போகிறேன். கருணக்கிழங்குக்கு வந்து வறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு வறுக்க போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா அவ்வளோ கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு தோசையே ஊற்ற போகிறேன். பாப்பாவுக்கு தான் சாப்பிட்டு போகிறேன் என் பொண்ணு. அதனால் ஒரே ஒரு தோசை மட்டும் அவளுக்கு ஊற்றிருக்கேன். அவளுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் தோசையில் கொஞ்சம் லேட் ஆகும் ஊற்றுறதுக்கு. ஒரே ஒரு தோசை போதும் அந்த அம்மாவுக்கு. ஒரு தோசை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸும் அந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணி அவங்களாம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோதான் வேலை. வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. வணக்கம்.